மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கு முன்னாடி பண்ணி விளம்பரங்கள் எதுவும் ஒன்றா பாருங்கள். என்னுடைய விளம்பரத்தோடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு. ரத்தத்தை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணுமா அப்படிங்கிறதே அது முதல்ல ஒரு பொய். ரத்தத்தெல்லாம் சுத்தமாகலாம் வச்சுக்கக்கூடாது. ஆனால் அந்த தன்மை மாறணும். உதாரணமாக ரத்தத்தில் நல்ல பொருள் அதிகமாகவும் கெட்ட பொருள் குறைவாகவும் இருக்கணும். அதுதான் ரத்தம். கெட்ட பொருளே இல்லாமல் நல்ல பொருள் மட்டுமே இருக்கணும்னா அது ரத்தம் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி தவறாக பிரச்சாரங்கள் பண்ணப்படுது மருந்து நிறுவனங்களாலும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமர்ஷியலாக அவங்க பொருட்களை விற்கிறதுக்காக எங்களுடைய பொருட்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்க ரத்தம் சுத்தமாயிரும்னு. ரத்தம்லாம் சுத்தமாக ஆகக்கூடாது. ஆனால் அந்த ரேஷியோ மாறணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்ல பொருளுடைய தன்மை அதிகமாக இருக்கணும், கெட்ட பொருளுடைய தன்மை குறைவாக இருக்கணும். அப்போ இந்த பேலன்ஸிங்கை இம்பேலன்ஸ் ஆகிடக்கூடாது. அப்போ இந்த பேலன்ஸிங்கை கரெக்டாக ரேஷியோ கரெக்டாக பண்ணணும். அப்படின்னா நிறைய உணவுகள், பயிற்சிகள்லாம் நிறைய போட்டிருக்கேன் என் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் ஒரு சின்ன வீட்டு குறிப்பு, இதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும். குங்குமப்பூ, தேன், இது ரெண்டு தான் விஷயம். ஒரு ஸ்பூன் தேனில் ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு சின்ன ஒரு அரை பிஞ்சில் ஒரு பிஞ்சு மட்டும் குங்குமப்பூவை போட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல கப்பன்னு பசி வருது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற உணவு எடுக்கணும். இதை சாப்பிட்டோன்னா உடனே ஒரு டீ காஃபி குடிக்கிறது, ஒரு பழம் சாப்பிட்றது, ஒரு உணவுகள் சாப்பிட்றது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த குங்குமப்பூவும் நல்ல தரமான ஒரிஜினல் குங்குமப்பூவாக இருக்கணும். தேனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான தேனாக இருக்கணும். இன்றைக்கி காலகட்டங்களில் தேனுங்கிற பேரில் நிறையா அந்த பை ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்தது. பெரிய பெரிய நிறுவனங்கள் அதை நம்மள்கிட்ட சேல் பண்ணுறாங்க. அது ஒரிஜினல் தேன் கிடையாது. அப்போது அந்த பெட்டிகள் வச்சு, இல்லை தேன் உண்மையிலேயே அந்த நாட்டு தேன் விற்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து வாங்கி வச்சுங்க. உங்களுக்குன்னு இல்லை, குடும்பத்தார் எல்லாருக்குமே பயன்படுத்துங்க அந்த மாதிரி தேனை. அப்போ ஒரு ஸ்பூன் தேனில் ஒரு அரை சிட்டிகை இல்லைனா ஒரு சிட்டிகை மட்டும் நீங்கள் அந்த குங்குமப்பூவை போட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். அப்போ இது மாதிரி செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரியான அந்த பிளட்டோட ரேஷியோ மாறும். நல்ல பொருள் அதிகமாகி கெட்ட பொருள் குறையும். அது எப்படி குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே போய் பண்ணுற ப்ராசஸில் கழிவுகளுடைய ரேஷியோ குறைஞ்சு உங்களுக்கு யூரினாவோ, மோஷனாவோ, வியர்வையாவோ, சளியாவோ, வாந்தியாவோ, பேதியாவோ ஏதோ ஒரு முறையில் அது குறைஞ்சிரும். இது குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எடுக்கிற நல்ல உணவுகளில் இருக்க எனர்ஜி உங்கள் உடம்புக்கு கிடச்சிரும். அப்போ இந்த பேலன்ஸிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.